அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜில் ரீசெண்டாக ரிலீஸாக இருக்கக்கூடிய டேபி அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் கலந்த த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட பல்லினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகி ஒரு லேடி கான்ஸ்டபிளாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய கேஸ் வராதா, அது மூலமாக நம்மளோட திறமையை வெளிப்படுத்த மாட்டோமா அப்படின்ற மாதிரி இவங்க காத்துக்கிட்டே இருக்கும்போது மர்மமான முறையில் ஒரு பெண் காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்க எக்கச்சக்கமான திருப்பங்கள் அண்ட் பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நபர் மர்மமான முறையில் இறந்து போய் கிடக்குறாரு. அவரை சுத்தி நிறைய போலீஸ்காரங்க ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த கிரைம் சீனை தாண்டி வேற ஒரு இடத்துல தடயங்களை தேடிக்கிட்டு இருக்க டெபி அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதால ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆஃபீஸர் கூப்பிட்டாரு. நீ எதுக்கு வந்தா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ அந்த ஃபைல் போய் எடுத்துட்டு வா போ அப்படின்ற மாதிரி இவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கும்போது அவங்க புலம்பிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. கூட இன்னொரு கான்ஸ்டபிள் இருக்கு. நமக்குலாம் இது தேவைதானா, நம்மளோட லெவலை பார்த்து நம்ம இருந்துக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இந்த கேஸை எடுக்கணும், அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கிரைம் சீன் அப்படின்னா அங்க மட்டுமே நமக்கு எவிடன்ஸ் கிடைக்காது, சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் தேடணும். இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி இவங்க தன்னால எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு போலீஸா இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பான ஒரு வயசான அம்மாவை காமிக்கிறாங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் இருக்கார். அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கு, அங்க போக ஆரம்பிக்க நிறைய சொற்பொழிவுகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரியோ இந்த பையன் இருக்கான் இல்லையா, இதை பார்த்து ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒருத்தவங்க அவங்களோட கணவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது மூலமா போலீஸ்காரங்க இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு, உங்ககிட்ட நீங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நான் என்னோட கணவரை எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு மாதிரி அவங்க முறைக்க நின்றுகிட்டே இருக்கு. இந்த டேபியை உள்ள கூப்பிடுறாங்க. ஏன்னா லேடி போலீஸ் தான் இல்லையா, அவங்கள அடிச்சு கிடிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா நம்ம இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டோமா, இவகிட்ட இருந்து உண்மை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் இல்லாத நேரமா, அதாவது கூட யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவங்கள மிரட்டணும் அப்படின்ற மாதிரி போக பட்டுன்னு வேலை வந்துருச்சு. இப்போ அந்த லெட்டர் எழுதிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி ரைட்டருக்கு உண்டான வேலைகள் இவங்களுக்கு மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியோ அப்படியே கற்பரை ஒரு வயசான அம்மாவை காமிச்சாங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி இருக்கு, அதுல ஒரு நபரோட போட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ அது மூலமா இந்த வீட்டோட கேர்டேக்கர் தான் இந்த வயசானவங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட தம்பி தான் அப்படின்ற விஷயங்கள் இங்க நமக்கு தெரியப்படுத்திட்டு இவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் இவங்க என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அந்த வயசானவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்தது, என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, என்னோட தம்பியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஊருக்கு போறேன், நான் திரும்பி வர்றதுக்கு ஒரு நாட்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நாள் தானே என்னோட தம்பியை நான் பார்த்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனா மகாராஜா அப்படின்ற ஒரு ஆன்மீகவாதியை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு பெரிய பெரிய பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷன். அண்ட் எல்லா தரப்புல இருந்து இவருக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முதல் சீன்லயே நமக்கு காமிச்சிடுறாங்க. அப்படியே கற்பனா ஒரு பொண்ணு கிட்ட போகுது, அவங்களோட பேர் ஸ்னேகா அப்படின்றது. ஸோ தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேர் தெரியாம, அதாவது இவங்க வர்றது தெரியாம வழியில நின்று குடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க இதை பாக்குறாங்க, ரெண்டு பேரையும் மிரட்டிட்டு போக ஆரம்பிக்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனா ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேர்டேக்கர் கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல இங்க அந்த ஸ்னேகா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அவங்க முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. 75 லட்சம் ரூபாய் நான் சொல்ற டேட்டுக்கு சொல்ற டைமுக்கு அனுப்பி விட்டேன் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள், அதாவது எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடும், நான் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு வேற ஒரு நபர்கிட்ட போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்க ரீசெண்டா ஏதோ ஒரு படம் கமிட் ஆயிட்டாங்க போல, அதுவும் ஹீரோயினா கமிட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பார்ட்டியில கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண கார்ல அந்த பார்ட்டியில இருந்து இறங்கி அந்த பார்ட்டியில டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் இருக்காங்க. அண்ட் மீடியாக்காரங்க முன்னாடி டைரக்டர் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு பார்ட்டியை நடக்க ஆரம்பிக்க அங்க பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் மீறி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியும். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு முகம் தெரியாத நபர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது, நான் வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு போல. ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க கார் ரொம்ப தூரத்துல நிக்குது அப்படின்ற மாதிரியோ. இந்த பாதை இவ்வளோ கஷ்டமா இருக்கு,
இருக்கு, என்னால எப்படி நடந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி பொறுமையா நடந்து போகிட்டே இருக்கு. முகம் தெரியாத ஒரு நபர் பின்னாடி இருந்து வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட கழுத்துல ஒரே குத்து, அதாவது ஊசியால ஒரு குத்து. அந்த இடத்துல இவங்க பொத்துன்னு விழுந்து போறாங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட கேர்டேக்கர் ஊருக்கு போயிருக்காங்க, அது அவங்களோட தம்பியை பார்க்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. வீடியோ கால்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அந்த ஆன்மீகவாதி மகாராஜ் இருக்கா இல்லையா, அவர் போலீஸ் ஸ்டேஷன் வர அப்படின்ற மாதிரியும் எல்லா போலீஸ்காரங்களும் காலில் விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னையா சொல்லி விட்டு இருந்தா நாங்களே வந்திருப்போமே, இப்படி அவசர அவசரமா வர்றதுக்கு காரணம் என்னையா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல தான் இப்ப ரீசெண்டா ஸ்னேகா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, அந்த கேரக்டர் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களோட போனுக்கு நாங்க நிறைய முறை கால் பண்ணோம், ட்ரை பண்ணோம், கனெக்ட் ஆகல. அண்ட் அவங்க டைரக்டர் அண்ட் ஆக்டர் கூட போனாங்க, அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மகாராஜாவோட ஒரு சொந்தக்காரங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனலா இந்த கேஸ் நான் பாக்குறேன், எனக்கு காணாம போனவங்க எனக்கு நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அவங்களை எப்ப பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க ஒரு படத்தை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்றத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிக்காக இவங்களோட இந்த மகாராஜ் கூட போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். இவரோட கார் ரொம்ப பழசா இருக்கு, இதனால நான் உங்க கூட வரல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த படத்தோட நாயகனா ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவங்க கூட கார்ல கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த மகாராஜா சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்றத நீங்க தான் தேடணும், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல போலீஸ்காரங்க முதல் வேலையா அந்த பொண்ணோட டவரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியால ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த பொண்ணு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க டேபி இருக்காங்க இல்லையா, நம்ம வேணா அந்த பொண்ணோட கடைசி லொகேஷனுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாமா சார்னு சொல்ல இது வேலிடான பாயிண்டா இருந்தாலும் இந்த போலீஸ்காரர் நீ சொல்லி அதை நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு சுத்தி மகாராஜ் கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், அந்த பொண்ணோட கடைசி லொகேஷனுக்கு போய் நாங்க செக் பண்றோம், ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஷுவலா அந்த இடத்துக்கு போக நிறைய மழை பெஞ்சிருக்கு போல, இதனால இவங்க ஆதாரம் கிடைக்குமா, ஏதாவது பிளட் ஸ்டெயின் கிடைக்குதா பாருங்கயா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு டேபியும். சார் மழையில கண்டிப்பா அது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும், நம்ம வேற ஏதாவது தேடணும் சார் அப்படின்ற மாதிரி அவங்களோட பூத கண்ணாடியை வச்சு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டயர் மார்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பத்தி அங்க இருக்க சீனியர்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க இது பெருசா எடுத்துக்கல, மழை பெஞ்சு அழிஞ்சு போயிருக்குன்ற, இப்ப இது மட்டும் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை பெருசா கவனிக்காம வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயம் அந்த பொண்ணு காரணமா போயிட்டான் மகாராஜாவோட நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்லையா, அதாவது சொந்தக்காரங்க இருக்கு, இதனால மீடியாக்காரங்க இந்த விஷயத்த பயங்கரமா கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸ்காரங்க ஒரு மாதிரி ப்ரெஷர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. டேபி இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு உயிரோட இருக்குமா இறந்து போயிருக்குமா, மோஸ்ட்லி இறந்து போயிருக்கா அப்படின்னா அவளோட டெட் பாடி எங்க போயிருக்கோ அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள பல கேள்விகளை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். ஆனா அதே சமயத்துல முகம் தெரியாத ஒரு கேரக்டர் இந்த காணாம போன ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் அவங்களோட முகத்துல ஒரு பெரிய செங்கல் எடுத்து அரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினோட வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்றது அது. ஸோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட தம்பியை பார்த்துக்க முடியல அப்படின்றதுக்காக சோசியல் மீடியால விளம்பரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான சம்பளத்தை ஹீரோயின் சொல்லும் போது எனக்கு இந்த சம்பளத்து மேல எல்லாம் உடன்பாடு இல்லமா, எனக்கு நீங்க 3 வேளையும் சாப்பாடு போட்டா கூட போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இந்த ஃபேமிலியோட தான் பயணிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணு கூட கடைசியா பயணிச்ச ஒரு 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த டைரக்டர் அண்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா உட்கார வச்சு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்கிட்டையும் மாத்தி மாத்தி இந்த கொலையை அவன் தானே பண்ணிருப்பான், இவன் தானே பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருமே கிளியரா தான் பதில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நாங்க கூட இருந்தது உண்மைதான், ஆனா அவங்க டாட்டா சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் எங்களோட இமேஜ், அதாவது நைட்டு நேரத்துல ஒரு பொண்ணோட போனோம் அப்படின்னா எங்களோட இமேஜ் பாதிக்க கூட, அதனாலதான் அவங்கள நாங்க கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க, அதாவது மத்த போலீஸ்காரங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இந்த கேஸ்ல ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்ற மாதிரி தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியோ, நிறைய மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுக்காக அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம அதே சமயத்துல இங்க அந்த மகாராஜா இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இந்த சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. உங்களோட பொண்ணுக்கு இவர் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மகாராஜாக்கு அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. அவளோட முழு போக்கஸும் ஆக்டிங் மேல இருந்ததால அதுக்கு அவளுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவர் இங்க சொல்லிக்கிட்டே இருக்க பேரலா ஹீரோயின் ஒரு இடத்துல, அதாவது அவங்களோட ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு வெளியில சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன எது நோடி போகும்போது இவங்களோட தம்பி இருக்கா இல்லையா கீழே விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும், நிறைய பொருட்கள் சதஞ்சு போயிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த மகாராஜாவோட மனைவி
மனைவி மூலமா போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது காணாம போன ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி என்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். நிறைய டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல இதை கேட்கிறவங்களே இந்த விஷயத்த நீ மகாராஜா கிட்ட கொண்டு போகலாமேன்னு சொல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அவர் இருக்கு, அவனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் என்னவோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகல. அதில் அந்த சொன்ன நபர் யார் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஒரு நபர் இங்க வந்தா அப்படின்றது மட்டும் இங்க பதிவாயிருக்கு. இதனால போலீஸ்காரங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுற நபர் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஏதோ ஒன்று வெயிட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க போல, போன்ல ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் கிராமத்துக்கு போய் அங்க ஏதோ ஒன்று காட்டி பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு காமிக்க அப்படியே கற்பனை. இங்க போலீஸ்காரங்களுக்கு அந்த மர்ம நபர் யார் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவனை கூப்பிட்டு அடிச்சு விசாரிக்கும் போது அது மூலமா அந்த பொண்ணு பிடிச்சி போனது எல்லாமே உண்மைதான் சார், அவங்கள பேசணும், அதாவது அவங்க கூட பழகணும், பேசணும் அப்படின்ற மாதிரி நிறைய முறை அப்ரோச் பண்ண, ஆனால் அந்த பொண்ணு கண்டுக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கிட்ட நம்ம எப்படியாவது காதலை வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வண்டியை நிறுத்தி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. பலார்னு ஒரு அறையை கொடுத்துட்டு போக இது மட்டுமே தான் இவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு. இதை தாண்டி இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இவங்களோட கேரக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் கிராக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணோட கடைசி லொகேஷன் இருக்கு இல்லையா, அங்க அந்த பொண்ணை ஏதோ பண்ணவங்க கண்டிப்பா ஒரு தடயத்தை விட்டு போயிருக்காங்க, அதை தான் நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியோ ஒரு சில விஷயங்களை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டே ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பொண்ணு காணாம போன கடைசியான இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் எனத்தையும் ஒன்றத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதை மர்ம நபர் ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு காமிக்க, இதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஒரு பெரிய விஷயம் ரிவீல் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பேச டைம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசி இந்த டைம் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்க பேரலா ஒரு விஷயத்துக்குள்ள, அதாவது ஒரு பர்டிகுலர் பிளாஷ்பேக் ஒன்று ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட பையனோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்காக பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணது வேற யாரும் கிடையாது, இப்போ காணாம போன அந்த ஸ்னேகா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்களோட அம்மாவோட இந்த கல்யாணம் பண்ண நபரை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியோ, நான் நடிக்க போகணும், எனக்கு காசு வேணும், அதை நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவரை மிரட்டி புடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கில் தொடர்ச்சியான முறைகளில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் கடனாளியாக ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட வேல்யூம் போயிடுது அப்படின்ற மாதிரியோ அவரோட மனைவி இவரை விட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நினைச்சு கண் கலங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் சோசியல் மீடியால ஒரு போஸ்டை பாக்குறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க ஹீரோயினோட வீட்டுல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயினோட வீட்டுல வேலை செய்யும் போது அவங்க இந்த ஐடி ப்ரூஃப்லாம் வாங்குறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஐடி ப்ரூஃபை வச்சுதான் ஹீரோயின் கிராமத்துக்கு போறது, அங்க விசாரிக்கிறது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, இது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களை அவங்க சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட தம்பி கீழே விழுந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாமே சதுரி போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த லேடியோட ஒரு நகை மாதிரி இருக்கும், பாதியா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க காணாம போன அந்த ஸ்னேகா கிட்ட போக ஆரம்பிக்குது. இது மூலமா இவங்களுக்கு ஏதோ ஒன்று சம்பந்தம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை ட்ராப்ல மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காணாம போன இடத்துல ஒரு குழு இருக்கு, அதை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னைக்கு நைட்டே இவங்க அங்க போறாங்க. ஸோ வீடியோ எடுத்த நபர் இருக்கு இல்லையா, அதுவும் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்க இருக்காங்க, ஆனா தனியா பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேற ஒருத்தர் இருக்கணும், அந்த ஒரு நபரையும் நம்ம பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு சின்ன டிராமாவை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்க இன்னொரு நபரை தனிமையில பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னா, இந்த கேஸை கொடுத்தாலே மகாராஜ் அவர் தான் அந்த இன்னொரு நபர் அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்குது. 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கண்ணும் கையோடு வந்து அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ இவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. இவர் சபலமே இல்லாம சந்தோஷமா இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கும்போது இவங்க, அதாவது இந்த காணாம போன ஸ்னேகா இருக்காங்க இல்லையா, அவங்க இவரை பயங்கரமா டீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியோ உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம அவங்களோட ஒரு நாள் இருந்துட இந்த விஷயத்தை வீடியோ எடுத்து வச்சு இவங்க தினம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு படம் நான் நடிக்க போறேன், அதுக்கு 75 லட்சம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அங்க நிற்கும் போது இந்த மனுஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கு. அந்த சமயத்துல தான் கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, தன்னோட பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு, அதாவது லிட்டரலி
சாகரிச்சுட்டு போன அந்த ஸ்னேகாவை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆன்மீகவாதிக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேகமா அவர் கேட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அது மூலமா அவர் அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறார். அண்ட் இதுக்கு ஏதாவது பண்ணணும், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் ஒரு வாடகை காரை எடுக்கிறாரு. அது மூலமா அவங்கள பார்ட்டியில விட்டுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, நான் இங்க தான் இருக்கேன், நீ அந்த காருக்குள்ள வர முடியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த கேர்டேக்கரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ வீட்டுல என்னோட பிரதரை பாக்குற அப்படின்ற மாதிரி ஊருக்கு கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அங்க போகாம இங்கதான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியோ 2 பேரும் பிளான போட்டு அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கொண்டு போக அவங்க உயிரோடு இருக்காங்க. அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பட்டுன்னு கேர்டேக்கரும் நடந்த விஷயங்கள், அதாவது தன்னோட பையன் இறந்து போனது, தன்னோட வாழ்க்கை அழிஞ்சு போனது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய செங்கல் எடுத்து அவங்களோட மண்டையில ஒரே அடி. அவங்க அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி டெட் பாடியை ஒரு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு தான் அண்ட் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக மகாராஜா ஒரு நார்மலான கேஸ கொடுத்தார். அண்ட் இந்த ஸ்டேஷனோட திறமை என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். கண்டிப்பா இந்த கேஸை சால்வ் பண்ண மாட்டாங்க, காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்கன்னு நினைக்க இங்க ஹீரோயின் உள்ள வந்ததால இத்தனை விஷயங்கள் ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அண்ட் எங்களுக்கு வேற வழி இல்லாததால தான் அந்த பொண்ணை நாங்க கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் இவங்க ஒத்துக்க 2 பேரையும் கைது பண்றாங்க. அண்ட் இது நேரம் வரைக்கும் கான்ஸ்டபிளா இருந்து இவ்வளவு வேலைகளை பார்த்திருக்காங்க இல்லையா, கண்டிப்பா இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஜெயிலுக்குள்ள போட்ட அந்த கேரக்டர் மர்மமான முறையில ஒருத்தரால சாகடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு போன் கால் வர பயந்து போறாங்க. அதே சமயத்துல மகாராஜ் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரு செல்லுள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்துகிட்டே இருக்கு. இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது, லைட்டா சிரிக்கிறார். சோ இன்னொரு புது கேரக்டர் இதுக்குள்ள வரப்போகுது போல. இதுக்கு நாயகி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த சீசனை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.